மரங்கள் நடுவோம், மழை பெறுவோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் பாரம்பரிய வாழ்வியல் முறைகளையும் காப்பாற்றுக்காக செய்யப்படுற சேனல். அதனுடைய சப்போர்ட் எனக்கு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, மருத்துவம் தொடர்பான ஒரு விஷயம் கிடையாது, ஆனால் அந்த மருத்துவத்தையே கூட நிர்ணயிக்கிற ஒரு விஷயம். அதாவது பணம் சம்மந்தப்பட்டது. பணம் மழை பொழியணும் நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா கண்டிப்பாக என்னுடைய மற்ற வீடியோக்கள் பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த விஷயம் அந்த மாதிரியான விஷயம். இன்றைக்கி இது எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிறது. உள்ளூராக இருக்கட்டும், வெளியூராக இருக்கட்டும், வெளிநாடுகளாக இருக்கட்டும், மக்கள் ஒரு விஷயத்தை தேடி ரொம்ப ஓடுறாங்க, பணம். காரணம் என்னென்னா, இந்த வாழ்வாதார விஷயந்தான் பார்த்திங்கன்னா வாழ்விலே நிர்ணயிக்குது. என்னதான் இயற்கையாக வாழணும்னு ஆசைப்பட்டாலும் ஒரு ஏக்கரில் எனக்காக விவசாயம் பண்ணாலும் அந்த ஒரு ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு எனக்கு காசு வேணும் இல்லையா? அதுக்கு விதை நெல் வாங்க காசு வேணும், இல்லை அதுக்கு வேலைக்கு வரவங்களுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு வேணும். ஒவ்வொன்றுக்கும் பணம் தான் வந்து நிர்ணயிக்குது. அப்போ இயற்கையாக வாழ ஆசைப்படுறவங்க கூட கொஞ்சமாவது பணம் தேவைப்படுது. பெரிய அளவில் இல்லாட்டினாலும் குறைந்தபட்சம் பணம் தேவைப்படுது. அதனால் இந்த வாழ்வியல் வந்து நிர்ணயிக்கிறது வந்து வாழ்வாதார விஷயங்களாக தான் இருக்குது. ஆனால் அந்த பணத்துக்காக ஓடி சில பேர் ரொம்ப டயர்டாகிடுறாங்க. எவ்வளோ தான் ஓடுறது, ஓடி கடைசியில் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சே. இதுக்கு வேறு ஏதாவது ஒரு சின்ன தீர்வு, இல்லை அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு டிப்ஸு, ஷார்ட்கட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஷார்ட்கட் அப்படின்னம்னா அது வந்து தப்பான முறையில் சம்பாதிக்கிற காசு தான் ஷார்ட்கட் பண்ணுறது. அது எப்பவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம சம்பாதிக்கிற காசு நேர்மையாக இருக்கணும், அதே நேரம் அது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கணும், அதுவும் பணம் நிறைய நம்மளை சுற்றி கொட்டணும், அந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு. மஞ்சள் நிறம் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக கொட்டும். காரணம் என்னென்னா, மருத்துவ முறைகளில் நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். ஒரு 100க்கும் மேற்பட்ட இயற்கை மருத்துவம், மாற்று மருத்துவம் இருக்குது. உதாரணமாக சிலது சொல்கிறேன். அக்குபஞ்சர் இருக்குது, அக்குப்ரெஷர் இருக்குது, வர்மம் இருக்குது, சுஜோக் இருக்குது, கூசா இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, யுனானி இருக்குது, ஓரியண்டல் இருக்குது, டான்ஸ் தெரப்பி இருக்குது, மியூசிக் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது இதில் வந்து கலர் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. கலர் தெரப்பிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கான்செப்டில் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒரு நோய் பிரச்சனையால் ஏதோ ஒரு பாதிப்பு வந்தவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிலில் படுக்க வச்சு அவங்க மேலே எந்தெந்த உறுப்பில் என்ன மாதிரி பாதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த நிறத்தில் உள்ள கிளாஸை வச்சு சூரிய ஒளியை அந்த கண்ணாடி மூலமாக உடம்புக்கு பாய்ச்சி பண்ணுவாங்க. அது பற்றி விவரங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். அது சிகிச்சைக்கான விஷயம் கலர் தெரப்பின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி வாழ்வாதாரத்துக்கு எந்த கலர் பயன்படுத்தலாம், எந்த நிறம் பயன்படுத்தலாம் அப்படின்னா மஞ்சள் அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா வளம் நல்லா பெருகும். நம்ம முன்னோர்கள் அதனால தான் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணாலும் அதில் வந்து மஞ்சள் பயன்படுத்துவாங்க, மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவாங்க. ஒவ்வொரு நிறத்துக்கு ஒரு வாழ்வியல் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் வந்து என்னென்ன நிறங்கள் என்னென்ன பயன்படுத்திங்கன்னா, ஆரோக்கியத்துக்கு என்ன நிறம், வந்து சமூக பொறுப்புள்ளவங்களுக்கு என்ன நிறம், அமைதி விரும்புகிறவங்களுக்கு என்ன நிறம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்போது அதிகமாக மஞ்சள் நிறம் அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, தன்னை சுற்றி இருக்க எல்லாரையுமே மாற்ற முயற்சிக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் பண விஷயங்களை விரும்புகிறீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் செழிப்பாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா மஞ்சள் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துங்க. இல்லை உங்கள் கூட இருக்கிற நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் குடும்பத்தார் அந்த மாதிரினாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். மற்றபடி இது வேறு எந்த ஒரு விஷயத்தையும் டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. அந்த நிறத்துக்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இதை நான் பயன்படுத்தி பார்த்த நிறைய பேரை நான் பண்ண ஆராய்ச்சியில், அதாவது என்னென்ன நிறம் என்ன யார் பயன்படுத்துகிறா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் வந்து அதிகமாக மஞ்சள் பயன்படுத்துனவங்க பார்த்தீங்கன்னா பண செழிப்பு நல்லா இருந்திருக்கு. அப்போ அதை வச்சு நான் சொல்கிறேன், இந்த நான் சொல்கிற இந்த டிப்ஸ் ஒருவேளை உங்களுக்கு நல்லா செட் ஆனால் நீங்களும் அந்த பண செழிப்போடு இருக்கலாம் இல்லையா? ஆனாலும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணணும், அதுக்கு வீட்டிலேயே உட்காந்துட்டு மஞ்சள் நிறம் நான் பயன்படுத்துகிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இதை பாருங்க 10 விரலையும் பச்சை நிறத்தில் மஞ்சளில் வந்து மோதிரம் போட்டிருக்கேன், மஞ்சள் சட்டை போட்டிருக்கேன், மஞ்சள் பேண்ட்டு போட்டிருக்கேன், என் வண்டிக்கு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அப்படி சொல்லக்கூடாது. உழைப்பு சார்ந்த இதாக இருக்கணும், நல்ல நேர்மையான உழைப்பாக இருக்கணும். நம்ம மூலமாக 4 பேரை வாழ வைக்கிற மாதிரி தொழில் பண்ணணும். எப்போயுமே வந்து சம்பாதிக்கிறேன் என்னை குடும்பத்துக்கு அப்படின்னு இல்லை, நான் ஒரு தொழில் பண்ணுறேன்னா என் மூலமாக 4 குடும்பம் நல்லா இருக்கணும். என்கிட்ட பொருள் வாங்குறவங்களும் சரி, என்கிட்ட வந்து வேலை செய்கிறவங்களும் சரி. அப்போ இவங்க எல்லாரையும் சேர்த்து வரும்போது தான் நம்ம வளர முடியும். அப்போ அந்த செல்வம் தான் நமக்கு நிலைக்கும். அப்போ அதனால் அந்த மாதிரி சமூக பொறுப்போடு உள்ளவங்களாம் கண்டிப்பாக இந்த மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்தும் போது பார்த்திங்கனாக்க அவங்கள சுற்றி கண்டிப்பாக பண வரத்து அதிகமாக இருக்கும், செல்வம் பெருகும். அதுக்கு தான் தங்கத்தை சொல்லுவாங்க, தங்கம் வந்து மஞ்சள் நிறம் இருக்கு இல்லையா? அதனால் வந்து அந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொருளை வச்சு பேச வேண்டாம், பொதுவாக ஒரு நிறம்னு வச்சுக்குவோம். ஏன்னா தங்கம்னா தங்கம் வந்து அப்படி போயிடக்கூடாது. மொத்தமாகவே
நம்ம வீட்டுக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த ஒரு நேரத்தை அதிகமாக பயன்படுத்தி பாருங்கள், மாற்றம் தெரியும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.